இன்றைக்கி வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். மட்டன் கோலா உருண்டை மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. நான் ஒரு வாழைப்பூ எடுத்துருக்குறேன். வாழைப்பூவை நான் இந்த மாதிரி நல்லா நடுப்புற இந்த நரம்பு பகுதியவும் இந்த தோல் பகுதியும் எடுத்துட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு நல்லா சுத்தம் பண்ணிடணும். எந்த நரம்பு உள்ள நரம்பு இருக்கக்கூடாது வாழைப்பூவில். வாழைப்பூ கோலா உருண்டைக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு 3/4 கப்பு, தேங்காய் 3/4 கப்பு, கசகசா 1 டேபிள் ஸ்பூனு, சோம்பு 1 டேபிள் ஸ்பூனு, பட்டை சிறிதளவு, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி, பெரிய துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணிக்கணும், ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், மல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். முதல்ல அடுப்பில் கடாயை வச்சு நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பை எண்ணெயில் போட்டு நல்லா வறுக்கணும். கடலைப்பருப்பை நல்லா வறுத்துடணும். வறுக்கும்போது நல்லா கடலைப்பருப்பு வாசம் வரும். நல்ல நிறம் மாதிரி ப்ரௌன் கலராக வரணும். அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூனு, கசகசா 1 ஸ்பூன் போட்டு நல்லா வறுக்கணும். அதையும் ஒரு துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் போட்டு நல்லா வறுக்கணும். வறுத்து ஆற வச்சுக்கணும் தனியாக. தேங்காய் பூவை லேசாக வறுக்கணும். தேங்காய் பூவை போட்டு துருவின தேங்காய் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். வறுத்து அதோட கொட்டிடணும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா காயணும். எண்ணெய் போட்டு நறுக்கிய சின்ன வெங்காயம் அதையும் வெங்காயத்தை நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு ஒரு பச்சை மிளகாய், நறுக்கிய பச்சை மிளகாய், நறுக்கிய இஞ்சி துண்டு, பூண்டு 8 பல்லு அதையும் போட்டு நல்லா வதக்கணும். 1 ஸ்பூனு உப்பு, கல் உப்பு போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் போல், கருவேப்பிலை, மல்லி, புதினா கொஞ்சம், மல்லி கொஞ்சம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கணும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு 1 ஸ்பூனு மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கிளறி விட்டுட்டு
எண்ணெய் பத்தலை, அதனால எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்து ஆற வச்சிடணும். கடாயை வச்சு நல்லெண்ணெய் விட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு நறுக்கின வாழைப்பூ வந்து சுத்தம் பண்ணுறது வந்து தண்ணியிலலாம் போட வேண்டாம். தண்ணியில் போடாமல் நேராக நறுக்கி வச்சிடணும். வாழைப்பூவை 3ஆக நறுக்கி வச்சிடணும். தண்ணியில் போடக்கூடாது. தண்ணியில் போட்டால் கோலா உருண்டை பிடிக்க வராது. அதனால் வெறுமனே அப்படியே சுத்தம் பண்ணி நறுக்கி அப்படியே போட்டு வதக்க முடியும். இந்த மாதிரி வதக்கும்போது கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கணும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் வதக்கணும். வதக்கி ஆற வச்சிடணும். வாழைப்பூவையும் முதல்ல கடலைப்பருப்பு, தேங்காய் பூவு, கசகசா, சோம்பு எல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு ஒரு அடியாக அடித்து வச்சிடணும். நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி வச்சிடணும் ஃபஸ்ட்டு. இதுக்கப்புறம் ஆறின அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி எல்லாம் போட்டு இந்த வாழைப்பூவையும் அதோடு போட்டுறணும். தண்ணி ஊற்றக்கூடாது. வாழைப்பூலே தண்ணி இருக்கும், தண்ணி ஊற்றக்கூடாது. அதில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். வாழைப்பூ வெங்காயம் அரைச்சதுக்கப்புறம் இந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, அந்த கசகசா, சோம்பு எல்லாத்தையும் இதில் போட்டு திருப்பி அரைக்கணும். அரைச்சா இந்த மாதிரி இந்த பதத்துக்கு வரும். தண்ணியே இல்லை பாருங்கள். இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் அரைச்சாதான் உருண்டை பிடிக்க நல்லா வரும். கடலைப்பருப்பு வந்து கோலா உருண்டை உடையாது. அதனால தான் கடலைப்பருப்பை வறுத்து போட்டிருக்கு. பொரியலில் போட்டால் கொஞ்சம் உடையும். அதனால கடலைப்பருப்பு போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அருமையாக வந்திருக்கு பாருங்கள். தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். வாழைப்பூவையும் தண்ணியில் போடக்கூடாது. சுத்தம் பண்ண வாழைப்பூவை அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டு வதக்க தான் செய்யணும். தண்ணியில் போடக்கூடாது. போடாமல் இந்த மாதிரி உருண்டை உருட்டி நான் கொஞ்சம் கையில் எண்ணெயை தொட்டுட்டு உருண்டை இந்த மாதிரி ஊற்றிக்கணும். இதை பாருங்கள், உருண்டை எவ்வளோ அருமையாக வருதுன்னு பாருங்கள். உடையாது. எண்ணெயில் போட்டால் நல்லா வரும். இந்த மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கணும். இப்போ உருண்டை உருட்டி ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் உருண்டை. இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு செஞ்சால் தான் இந்த மாதிரி உருண்டை நல்லா வரும். மட்டன் கோலாவோட நல்லாயிருக்கும். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் விடணும். கடலெண்ணெய் விட்டுருக்கேன். வறுத்து எடுக்கிறதுக்கு கடலெண்ணெய். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை 5 உருண்டையாக போட்டு எடுக்கணும். தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கணும். குறைச்சி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெயும் குடிக்காது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு சில கோலா உருண்டையில் தண்ணி இருந்தாலும் கோலா உருண்டையில் எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். இதில் எண்ணெயே இருக்காது. நல்லா மட்டன் கோலாவோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அருமையான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை அமுக்கிடுங்க. நன்றி, வணக்கம்.